தாத்தா அப்புறம் வேற அப்புறம் என்ன பண்ண வந்து கண்ணில் பண்ணலாம். சூப்பர், ஆரம்பிச்சாச்சு. அஃப்ரா ஹாய் சொல்லிடலாமா? ஹாய். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய் பூ சாக்லேட் பவுண்டி தமிழில் பண்ண போகிறோம். நம்ம வந்து ஹோம்மேட் பவுண்டி சாக்லேட் பண்ண போகிறோம் நம்ம வீட்லேயே. இது வந்து காக்கி. ஸோ அஃப்ரா ஹாய் சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்க. அங்கே பாரு ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொன்னா தான் நான் தருவேன். ஹாய் சொன்னா தான் தருவேன். ஹாய் ஹலோ. அப்புறம் வேற என்ன சொல்லுவேன்? மம்முனா சொல்லுவியா? வேற என்ன சொல்லுவேன்? ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவேன்? ஐயா பூனா. ஓகே, இந்த நான் முதல்ல விடு. ஓகே, சரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாக்லேட் இது பண்ண போறது இல்லை. சாக்லேட் கொஞ்சம் நேரம் வச்சு டார்ச்சர் பண்ணுவோம் நம்மள. பட் இருந்தாலும் நம்ம எடுத்துலாம் போகக்கூடாது. ஒழுங்காக ஓகேவா? வாடி ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தேங்காய் பூ. அது வந்து நம்ம இதுலேயே விற்கிது இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயே. இதுக்கு பேர் வந்து தேங்காய் பூன்னு சொல்ல முடியாது. இது வந்து தேங்காய் வந்து ட்ரை பண்ணி அரைச்சி வச்சிருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம், ஒரு சூடு பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வந்து ஒரு ஹாஃப், அது ஒரு கப் போட்டோம்னா இல்லை ஹாஃப் கப் போடுறோம். கால் கப் போடுறோம். ஓகே, கோகோனட் வந்து 1.5 கப்பு. அப்போ அது போடலையா இன்னும்? கோகோனட் வந்து 1.5 கப்பா, இது வந்து 1/4 கப்பா. ஆல்மோஸ்ட் 1/2 கப்பு தாங்க. இவங்க சும்மா ஏமாத்துறாங்க. ஓகே, இந்த இதை போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் மேடு ஊற்றுறோம். அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. மில்க் மேடு ஹாஃப் கப். மாமா அப்புறம் டேஸ்ட் பண்ண எவ்வளோ டேஸ்டாக இருக்கு பாருங்க. இது பாருங்க. வேணல போதும் போதும். நான் இதில் நக்கிட்டு இப்போ நம்ம இது பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா அடி பரட்டிக்கிறோம். இதை பார்க்கும்போது நம்மளுக்கே சாப்பிடும் போல இல்லை. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு ஹாஃப் கப்பில் வந்து போட போகிறோம். இதில் ஹாஃபாக போட போகிறோம். ஸோ இதை போட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ வந்து பவுண்டி இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சாக்லேட் வெளியே வாங்கி சாப்பிடுங்க தெரியுமா? இப்போ டக்குன்னு வந்து இது வந்து நல்லதா, இதில் வந்து நிறையா இதெல்லாம் சேர்ப்பாங்களே, பழசா, ஐ மீன் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு கெமிக்கல்ஸாக சேர்ப்பாங்களே, அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ஆல்சோ வந்து லைக் உங்களுக்கு வீட்டில் அதிகமாக டைம் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து டைம் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். சாக்லேட்லாம் பண்ணிட்டு இது ரொம்ப இதுவாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போடுவா. பாருமா இதுவே நல்லா இருக்குல்ல அந்த கோகனட் வாசம். அதனால அப்படியே சாப்பிட சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி இருக்கு. எங்க இருக்கு அப்புறம் கண்ணத்துல? எடு அதை நாக்குல இப்படி இங்க பாரு. இப்படி எடு இங்க பாரு. வர மாட்டேங்குதுல? வராது. ரொம்ப அதிகமாயிருச்சுமா இது. சொல்ல கேட்கவே மாட்டேங்குது. இந்த பாருங்க கரெக்ட். பிசு பிசுன்னு இருக்க கூடாது. அப்படியே இதுவா இருக்கணும். ட்ரையா தெரியணும். இவ்ளோ ட்ரையாவா? பாருங்க இப்படி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கணுமா? நான் இன்னும் கொஞ்சம் இது தான் நல்லான்னு பார்த்தேன். ஒரு மாதிரி வெளியாக இருக்குது, ஒரு மாதிரி இதுவாக வர இருக்குது, ட்ரையாக இருக்குது. சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் இதுவாக சாஃப்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஊட்டி பண்ணலாம். இருங்க நீங்கள் ஊட்டி தின்னுட்டீங்க நல்லா. ஓகே, இப்போது நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம என்ன மாதிரி சைஸில் வேணுமோ அது வந்து நம்ம வந்து உருட்டி நம்ம வந்து லைக் இதை பண்ண போகிறோம். பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கையை வந்து நல்லா கழுவிக்கோங்க. க்ளவுஸ்லாம் போடணும் அவசியம் கிடையாது, இப்படி கழுவிக்கோங்க. நடுவுல வச்சுட்டு கரெக்டா சேர்ப்பாங்க. இப்படி ரெண்டு விரல புடிச்சு கரெக்டா மேல இங்க நீங்க சொல்லாமலே பண்ணிட்டேன். இங்க பாருங்க சரியாவே இல்ல அது. சரிதா கைஸ் பாத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இது பண்ணிருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இதாங்க நீங்க இன்னும் பண்ணுங்க. சரியா அழகா பண்றாங்க அவங்க. அது என்னோட நீங்களே பார்த்து சொல்லுங்க.
ஏய் அஃப்ரா போதும், நீ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? வெரி பேட். என்ன காலி அவங்களே பண்ண தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. கை கழுவி போ. நான் பண்ணது பாரு பவுண்டி மாதிரியே இருக்குதா? பார் மாதிரி இருக்குதா? அதான் காமெடி. இத காமெடி இங்க பாரு ஒழுங்காவே இது பண்ணல. இந்த பக்கம் பாரு இப்படி இருக்கு பாரு, இப்படி இங்க எப்படி இருக்கு, எனக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு பார் மாதிரி இருக்குது. गाइस கமெண்ட் which was good. கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா? சப்போர்ட்லாம் பண்ண வேணாம் சரிங்களா? கரெக்ட்டா சொல்லுங்க. ஸ்டெப்லாம் கரெக்ட்டா வேணாம். எதுக்கு? நான் மேல போய் நின்னுக்க. நீ பண்ணது கொரடா இருக்கு. இது அம்மா பண்ணது ஸ்மூத்தா இருக்கு. அப்படியே அப்ப டான்ஸ் ஆடலாமா? இப்படியே போது டான்ஸ் ஸ்டாப். ஸோ கைஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து மில்க் சாக்லேட் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். அந்த மில்க் சாக்லேட் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது பண்ண போகிறோம், கோட்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறமா நீ பார்க்குறது சரியில்லைம்மா, நீ பார்க்குறது சரியில்லை. ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இப்போ கை கத்தி 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 அப்புறம் வேணாம் அப்புறம் நான் எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அப்புறம் எனக்கு ஒரு கதை சொல்லல, அந்த கதை சொல்றியா? இப்போ கதை கதை சொல்லு. சாப்பிட்டுருக்கியா? சரி சாப்பிட சொல்றியா கதை? கதை இப்போ சொல்ல போறேன் எனக்கு. ஹலோ கதை சொல்லு. எனக்கு கதை சொல்லு. மாக்காண்டி கதை சொல்லு. நீ சொல்லு. நீ ஒரே ஜாலியாக சாக்லேட்டாக தின்னுக்கிட்டு இருக்க. நான் ஒரு சூப்பர் சாக்லேட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறா என்ன பண்ற? காக்கி சாப்பிடுறியா? எஸ். கைக்கிட்ட வரக்கூடாது. ஆமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? காக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நீ இவ்வளோதான் பேசிக்கிட்டு இருந்தனா அப்புறம் என்னதான் வந்து நீ எப்போதான் நீ பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போற? மம்மு, காக்கி, பாக்கி, வேற என்ன வேர்ட்லாம் தெரியும் உனக்கு? அப்புறம் சரி போதும். தாத்தா அப்புறம் வேற அப்புறம் சரி கதை சொல்லு. எனக்கு கதை சொல்லு. என்னாச்சு? மாக்காண்டி எப்போ வந்தா? என்ன பண்ண வந்து? வேணாம் போதும், நீ கட் சாப்பிட்டது போதும். இப்போ நான் முடிச்சுட்டு வாங்கிடுவேன் அதை உங்ககிட்ட இருந்து. ஓகேவா? உனக்கு யாரை பிடிக்கும்? இந்த ஷர்ட் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா? ஆமா என் செலக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? உங்கள் செலக்ஷன் கீழே பேண்ட் ஆச்சு பார்த்தா? தங்கச்சி செலக்ஷன் பேண்ட். ஷர்ட் நல்லா இருக்குதா பேண்ட் நல்லா இருக்குதா? ஆப்வியஸ்லி ஷர்ட் தான் நல்லா இருக்குது. நான் கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். அது கம்பேர் பண்ணும்போது இது எப்படி இருக்குது? இந்த ஷர்ட் எவ்வளோ ராயலாக இருக்கு. அந்த 3 ஷர்ட்டுமே வந்து எவ்வளோ நேரம் பேசலாம் சட்டை பற்றி. அந்த மாதிரி ஒரு ஷர்ட் அது எவ்வளோ அழகான ஷர்ட் தெரியுமா? அதெல்லாம் எங்கே வாங்க? ஐ திங்க் இதில் தான் நினைக்கிறேன். சரிம்மா உன் ஆசைக்கு பண்ணிடலாமா? குட்டி குட்டி பால்ஸாக கொஞ்சம் செய்யலாம்ல, அழகாக இருக்கும். ஸோ இந்த சாக்லேட்லாம் இதில் போட்டோமா நம்ம? இப்போ எல்லாத்தையுமே போடல. இவ வேறு கையில் கொஞ்சம் எடுத்துட்டு தர மாட்டேங்கிறான். அப்புறம் கொடு பாதி கொடு. இதான் வந்து ஹோல்ட் இட். இது மிச்சம் வர்றதை அப்படியே எடுத்து நீங்கள் எதாவது பண்ணிக்கோங்க. இந்த கொஞ்ச நேரம் காய வச்சா அதை திருப்பி பால் மாதிரி யாரும் திருப்பி சாப்பிட்டுருங்க. இந்த ஆஃபராக கொடுத்துருங்க. போதுமா? எஸ். இப்போ நம்ம வந்து இது டபுள் பாயிலர் மெத்தடில் வந்து நம்ம இந்த இதை வந்து சூடு பண்ண போகிறோம். இந்த இதை வந்து உருக்க போகிறோம். மில்க் சாக்லேட் அவ்வளோதான். வெரி ஈஸி. ஆல்ரெடி வந்து இது மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா அந்த சாக்லேட் 2 1 பிக் பார் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ண தெரியுமா? அதுக்கு. அப்புறம் இங்கே வாங்க ஒரு ஞாபகம் இருக்கா? நம்ம சாக்லேட் நிறைய பண்ணுமே. சாக்கி இங்கே வா. அப்புறம் இங்கே வா, நான் சாக்கி தரவா. ஸோ 100 சாக்லேட் அந்த ஊட்டணும் தெரியுமா? அப்போ பண்ணது அப்போ நிறைய இருந்துச்சு. பட் இப்போ கொஞ்சம் கம்மி தான். அந்த 100 சாக்லேட் அந்த வீடியோ வந்து 300K தாண்டிடுச்சா? நான் 200 சாக்லேட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆன் தி வே. ஓகே, பிளான் பண்ணலாம். சூப்பராக பிளான் பண்ணலாம். பிகாஸ் அது நிறையா சாக்லேட் போட் பண்ணணும். இன்னும் பெரிய இது வேணும், ட்ரே வேணும். அதுக்கும் ஒரு இது பண்ணலாம். நம்ம இன்னும் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே அஃபுரா
அஃபுரா அஃபுரா ஒரு ஏடிபி பாய் ஒன்னு வச்சிருக்கு மாமா உனக்கு வைத்தியா வைத்தியா அம்மா அப்பா கொடு சீக்கிரம் கொடு ஆமா இங்க போயிடலாம் மாமா நான் இங்க வரேன் ரொம்ப பயண்டா ஜாலியா இருக்கு ஒரே தூசியா இருக்கு இன்னுமா ஒரு வாட்டி தான் வர முடியும் அது ரொம்ப சின்ன இடம் சரியா அவ்வளோ குட்டி ஸ்பேஸ்ல குஸ்கா குஸ்கா கீழே கண்டுபிடிச்சேன் கீழே நான் ஒரு 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 டிராவலில் போனப்போ நான் கண்டுபிடிச்சேன் குஸ்கா போடி 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 அதுல கை கொடு இது யார் இது குஸ்கா இது பேர் என்ன குஸ்கா சொல்லு இங்க பாத்து சொல்லு குஸ்கா குஸ்கா சொல்லு எங்க பாத்து இது எதுக்கு இது குஸ்கா குஸ்கா ஹாய் குஸ்கா சொல்லு வெரி குட் கேர்ள் இன்னும் சூடாகல அப்புறம் ஏபிசி கதை சொல்லு என்னோட குஸ்கா அப்புறம் டால் காட்ல புது அப்புறம் அவனுக்கு புதுசா பொம்மை இருக்குது எங்க அது எங்க பொம்மை எங்க பொம்மை எங்க மாமாட்ட கேளு பொம்மை கேளு மாமாட்ட கேளு பொம்மை கேளு பாப்பா பாப்பா யாரு யாரு இது பாப்பா மியா மியா காட்டு கேமரால காட்டு உன் பொம்மைய ஒழுங்கா காட்டு ஸ்ட்ரைட்டா காட்டு ஸ்ட்ரைட்டா காட்டு மூஞ்சியை காட்டு அது அது காட்டு பூனை மியாவ் மியாவுங்க உனக்கு எது பிடிக்கும் ரெண்டுத்துல எது பிடிக்கும் அதுல உனக்கு இது என்னோட பொம்மை போ அது உனக்கு இது எனக்கு குஸ்கா புரியல சவுண்ட் போடுவான் கண்ணு ஏய் அது கத்தாது அது என்ன பிடிச்சா கத்தாது உள்ள இது இல்லை மிஷின் இல்லை அஃபுரா நீ என்ன பண்ற போ 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 இம்மா இதான் கொண்டு போவோமா ஆசிவா கேளு கேளு கொண்டு வர சொல்லு என்ன வேணும் பூனையா ரெண்டு வச்சு முடியாதனால இருக்கு சென்டர்ல தான் இருக்கு என்ன பண்ற என்ன பண்ற ஓ கண்ணில் இது போட்டிருக்கீங்க அது காட்டுறீங்க காட்டு காட்டு அவங்க காட்டு கண்ணில் போட்டுறது காட்டு கண்ணில் போட்டுறது காட்டு இங்க லிப்ஸ்டிக் எங்க போச்சு லிப்ஸ்டிக் அழிஞ்சு போச்சா அம்மா எனக்கு லிப்ஸ்டிக் போட சொல்லி மேக்கப் போடுங்க தண்ணி குடிச்சு போயிடுச்சுமா அது ஐயோ கண்ணில் பார்க்கலாம் பாருங்க போயிட்டு அவங்க நச்சரிச்சு அதை போட்டு வர சொல்லுவா இங்க போடணுவா கண்ணுக்கு மேல போடணுவா இதுவாயிட்டு இருக்கு காணோம் என்ன போச்சு காக்கா தூக்கி போச்சா கண்ணு நான் கண்ணுல எங்க போச்சு அது இப்போ டக்குன்னு கேட்டு வாங்கிட்டு வா போ போட்டு வா போ ஆகிட்டு இருக்குங்க நல்லா வந்து கீழெல்லாம் உருக்கிடுச்சா மேலே இதெல்லாம் அப்படியே உருக்கிட்டோம்னா ஈஸி ஆயிரும் மோடி ஏ அழகாயிட்ட ஏன் அழுவுற அம்மா என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க சொல்லு அடிச்சாங்களா அவனை இப்படி பண்ணாங்களா யார் போட்டு விட்டா இது அழகா இருக்குது இருடா இரு கைஸ் நம்ம ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்ல அது கொஞ்சம் தண்ணியா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உடனே அம்மாவுக்கு வந்து செம்ம ஒரு ஐடியா வந்துச்சு ஆசிபாவுக்கு சூப்பர் ஐடியா வந்துச்சு அதுல வந்து பால் ஊத்துனாலும் அது ஒரு மாதிரி சேர்வா மாதிரி ஆயிடுச்சு சேர்வா கூட இல்லை அது ஒரு மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு உப்புமா மாதிரி
அந்த உப்புமா தூக்கி போட்டோம். தூக்கி போட்டு இன்னொரு சாக்லேட் சில்க் வாங்கி வந்து பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். எவ்வளோ செலவாகுது தெரியுமா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு? பரவாயில்ல, இதான் ஒர்க்கு பண்ணி தான் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறேன், உங்ககிட்ட தானே நான் சொல்ல முடியும். இதெல்லாம் யார்கிட்ட சொல்ல முடியும்? ப்ளீஸ் எடுத்துருவா போ, ஈஸியாக இருக்கும். இன்னும் இங்கே பாருங்க, பாப்பா என்னென்ன வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு லைவ் போனேன் பாப்பா வச்சுக்கிட்டு. பாப்பா லைவ் போய் என்ன பண்ண நீ? ஐயப்பூ சொன்னியா? யாருக்கு ஐயப்பூ சொன்ன? இப்படி போட்டலாமா? இல்லை, நம்ம இது துருவி போடலாம். இல்லைங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த துரிஃபையிங். இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, பட் வில் சி. அப்புறமா இது ஒரு பூட்ட கேஸ், நான் கையில் உடச்சி போட்டுருவேன். நான் கொடுமா உள்ள போடணுமா? எதுக்கு இது? நான் சாப்பிட்றதுக்கா உள்ள போடுறதுக்கா? உள்ள போடுறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா அவளுக்கு? இன்னும் கொஞ்சம் குடுறி, உனக்கு தானே அவ்வளோ எடுத்துக்கணும். நீ இங்கே கொடு. அம்மா உன் கையில் ஒன்று கொடுத்துனே, அதை கொடுத்துரு அப்படின்றா அவ தின்னுடா. எப்போ இங்கே பாருங்க, இப்படிதாங்க ஆயிடுச்சு. பால் ஊற்றுனதுக்கு அப்புறமாட்டிக்கு காலியா கையில் இருக்குது பாரு. பயந்துட்டா. அழகா மில்க் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன். இப்போ டைரி மில்க் சாக்லேட் போட்டிருக்கேன். லெட்ஸ் see இது எப்படி வரும்னு சொல்லிட்டு. நல்லாக்கா? என்ன சாப்பிடுற? யார் கொடுத்தா? மம்மி. பாய். நல்லம்மா. இதா தொண்டை அடைக்குது, இனிப்பு தாங்க முடியல. அப்பதான் நீ நிறுத்துவல. இதெல்லாம் நீ எப்போ நிறுத்துவா ஃப்ரா? பா இவ்வளோ லக்கியான புள்ள. அவ்வளோதான். இது பாரு எப்படி இருக்குது. அப்புறம் கிச்சன் சாப்பிட்றியா? அண்ணா ஓய் கிண்டுமா அது இன்ட்ரெஸ்டான இது கொடுத்தா அப்படி. ஓய் போதுமா? கை வலிக்க போகுது. நல்லா நல்லா கிட்டிட்டு இன்னும் கொஞ்சம் இதுவாகணும். இல்லை போதும். மாமா இது செய்யணும், வீடியோ செய்யணும். வந்துடுறேன். ஃபுல்லாக அந்த லம்ஸ்லாம் போயிடுச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணலாம்னா we just like take it out. Just ஒரு give it like 20 seconds. 1 20 2 19 3 18 4 17 5 16 6 15 7 14 oh no 8 13 9 12 10 11 okay. எப்படி என்னை மாதிரி சந்தேகப்பட்டீங்களா இதெல்லாம் பண்ணுவானான்னு சொல்லிட்டு? நீ வழி விட சொன்ன அப்புறம் நான் கீழே போட்டுருவேன். அப்புறம் சிரிக்கணும் லூசு பையனா? என்னம்மா மரியாதையே இல்லாம லூசு பையன். போடலாமா? இருமா ஆனந்தத்தை மட்டும் பாரு. பாலா அப்புறமா டேபிள் நோட்னா அப்புறம் சாக்கி கிடைக்காது. சாரி சொல்லு டேபிள்கிட்ட. சாரி சொல்லு டேபிள்கிட்ட. நம்ம சொன்னா செய்வாள், அதனால என்ன வேணா சொல்லிக்கலாம். என்னுயிரே நீதானோ. இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி குட்டி குழந்தைங்க தானா? ஓகே சொல்கிறா அப்புறம். இது என்ன காமெடினா ஒட்டிக்காம செம்ம காமெடியாக இருக்கும். சாமி நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதுக்கு ஒரு பவுண்டி வாங்கி சாப்பிட்டு போயிருங்க.
கைஸ் இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறோம். அசிங்கமாக பண்ணாதீங்க, கொஞ்சம் அழகாக பண்ணுங்க. இது என்னன்னா நான் வந்து அது அப்படியே வலிஞ்சிருச்சு ஒழுங்காக, அதை வந்து நான் வடிக்கட்டாமல் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் 2. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் ஆக்சுவலி. இதோட ஆக்சுவலி அந்த முன்னாடி மில்க் சாக்லேட் நான் ஆக்சுவலி இது அமுலில் வாங்கி தெரியுமா, அது கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்கள் ஏதோ கண்ணுக்கு ஒழுங்காக தெரியாமல் தான் அது போய் நம்ம சில்க் மாற்றி வேலை பாலை ஊற்றி அதுக்கு எடுத்து திருப்பி சில்க் வாங்கி போட்டுருக்கோம். இப்போ இதை நம்ம வந்து ஒரு 10 to 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். எஸ் 20 minutes later. ஸோ கைஸ் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு ஃபுட்டு. பாப்பாவுக்கு ஒரு பால் சாக்லேட்டு அழுதுட்டு பாவம். சாப்பிட்டு எப்படின்னு சொல்லு. என்னாச்சுமா ஃப்ரா, என்னாச்சு? ஸோ கைஸ் தி ஹோம்மேட் பவுண்டி இஸ் ரெடி. ஸோ பவுண்டினா அது வந்து தேங்காய் போட்டப்போ சாப்பிட்டு சாக்கலாம் பவுண்டின்றேன், இல்லை நம்மள பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் ஈட். ஆஹா வாவ், தேங்காய் பூ வாசம் வேற லெவலில் இருக்குது. பவுண்டரி ஆக்சுவலி கொஞ்சம் நரிச்சு வரும் நம்ம கிடைக்கிறது இதுவாக இருக்குது. பட் இது மாவு மாதிரி இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அந்த இந்த தேங்காயோட கன்சிஸ்டன்சி எப்படின்னு சொல்லிட்டு பவுடர் மாதிரி இருந்துச்சு. ஒரு தேங்காய் உருண்டை, என்ன சொல்ல மாவு உருண்டை, தேங்காய் உருண்டையில் நான் சாக்லேட் பிடிச்சோட டேஸ்ட்டுமோ அது மாதிரி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. ஐம் ஸோ மச் இன் லவ் இது. நான் சில்க் போட்டு பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது வந்து எப்படின்னா டக்குன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த உடனே வந்து காஞ்சி லைக் இதுவாகிடுது, உருகிடுது. மில்க் சாக்லேட்னே வெளியே வைக்கும். ஸோ மில்க் சாக்லேட் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக வரும். யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். ரொம்ப இனிப்பாக இல்லை, பட் இனிப்பாக தான் இருக்குது. ரொம்ப தகட்டுற மாதிரி இல்லை. ஐ லவ் இட் ஸோ மச். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரியேஷன் ஐ ஹவ் டன் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ ரொம்ப டேஸ்டி. இது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செய்யும்போது எல்லாரும் வந்து ஆச்சரியம் பார்ப்பாங்களே, வாவ் சூப்பராக செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி யூ கேன் கிவ் இட் ட்ரை. அப்புறம் ஹவ் வாஸ் இட் மா, எப்படி இருந்துச்சு? வா நான் பாப்பா தூக்கிடுவா. இந்த பெரிய பார் வச்சுக்கிறியா? எது வேணும்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஐ see you tomorrow in another video. Till then, bye bye from me and also Afra bye சொல்லிருக்கேன். பாய் பாய். நீ டாடா சொன்னா தருவேன். டாடா சொல்லு. அங்கே பாரு. டாடா. எப்படி இருந்துச்சு சாக்லேட்? எப்படி இருந்துச்சு சொல்லு. எப்படி சாக்லேட் நல்லா இருந்துச்சா? பை.